பிரைஸ் லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட தலைகளை தாழ்த்தி சிறு ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த வேளையிலும் அப்பா, எங்கள் வேதத்தின் அதிசயங்களை பார்க்கும்படிக்கு எங்கள் கண்களை திறந்தருளுங்க, என்னை மறைத்து நீர் வெளிப்படுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்து முன் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். நம்மளுடைய தியானத்திற்கு இன்று இந்த நாளிலே நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு எபிரெயர் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். மேலும் தமது முதற் பேரானவரை உலகத்தில் பிரவேசிக்க செய்தபோது தேவதூதர் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள் என்றார். மேலும் தமது முதற் பேரானவரை, அதாவது இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் பிரவேசிக்க செய்தபோது தேவதூதர் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள் என்றார். பாருங்க, தேவதூதர்கள் தொழுது கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரியத்தை இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் முதல் பேரானவரை இயேசு கிறிஸ்து வந்து உலகத்திலே மனுஷகுமாரனாக அவதரித்தார். அப்பொழுது அவதரிக்கும் பொழுது அந்த தேவதூதர்கள் தொழுது கொள்ள வேண்டும் என்ற ஒரு கட்டளை வைக்கப்படுகிறது. பாருங்க, லூக்கா 2ஆம் அதிகாரம் 13வது வசனம் 14வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அந்த க்ஷணமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம், மனுஷர் மேலே பிரியம் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதிச்சாங்களாம். அப்போது அவங்க துதிக்கிறதற்கு உருவாக்கப்பட்ட தேவதூதர்கள், தொழுது கொள்வதற்கு உருவாக்கப்பட்ட தேவதூதர்கள் என்று சொல்லி இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, பரம சேனையின் திரள், பரம சேனையின் திரள். அது என்ன பரம சேனை? அந்த பரலோகத்தில் இருக்கிற ஒரு சேனை இருக்கிறது, பரலோகத்தில் ஒரு சேனை இருக்கிற அந்த சேனை தான் பரம சேனை. அந்த பரம சேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி, எந்த தூதனுடனே தோன்றி? மெசேஜை கொண்டு வந்த அந்த தூதனுடனே தோன்றி. பாருங்க, அந்த மேய்ப்பர்கள் மத்தியில் அந்த இறங்கி அந்த தூதனோட அந்த கூட்டத்தோட சேர்ந்து அவங்க பேக்ரவுண்டில் என்ன ஆகிருக்கு? பரம சேனை, ஒரு பெரும் திரள் கூட்டம் அந்த இடத்துல வந்திருக்கிறாங்க. அந்த கூட்டத்தார் தான் துதிக்கிறாங்க. என்ன துதிக்கிறாங்க? உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷருக்கு மேலே பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இது கிறிஸ்து பிறப்பு நாட்களில் நம்ம கொண்டாடி இருக்கிறோம். கிறிஸ்து பிறப்பை நம்ம கொண்டாடி ஒரு நல்ல சந்தோஷத்தில் இருக்கிறோம். ஓகே, ஆனாலும் இந்த இடத்துல பாருங்க, துதிக்கிற ஒரு காரியத்தை இந்த இடத்துல வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம எத்தனை பேர் எவ்வளோ நேரம் நம்ம துதிக்கிறோம்? ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளோ நேரம் துதிக்கிறோம்? ஆனால் ஜெபிப்போம். நம்முடைய காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறவர்களாக இருப்போம். நம்முடைய சொந்த தேவைகளுக்காக கண்ணீர் விட்டு கத்தரக்கூடியவர்கள் இருப்போம். ஆனால் கத்தரை துதிக்கிற துதி நம்முடைய நாவல இருக்க வேண்டும் என்று சொல்லி கத்தர் விரும்புகிறார். அவரை துதிக்கிற துதி பாருங்க, இந்த தூதர்கள் கத்தரை துதிக்கிறாங்க பாருங்க, தொழுது கொள்ளுகிறாங்க என்று சொல்லி கூட வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். எபிரெயர் 1:6 தான் எழுதப்பட்டிருக்கிறது. தூதர்கள் என்ன செய்யறாங்க? தொழுது கொள்ள வேண்டும், தொழுது கொள்ள கடவர்கள் என்று சொல்லப்படுகிறது. தூதர்கள் தொழுது கொள்ள வேண்டும், தொழுது கொள்ளுதல் அப்படின்னு சொல்லி பாருங்க. பரமசேனையின் திரள்ல அங்கே நிறைய வகையான தேவதூதர்கள் இருக்கிறாங்க. நிறைய வகை. இப்போ நம்ம ஆசியா கண்டத்தில் நம்ம இருக்கிறோம். உலகத்திற்கு எல்லா கண்டங்கள் இருக்கிறது பாருங்க. அதே போல தான் பரலோகத்தில் ஒரு சிறு இடத்தை தான் பற்றி நமக்கு தெரியும், ஒரு சிறு காரியங்களை குறித்து நமக்கு தெரியும். அந்த பரலோக காரியங்கள் பிரம்மாண்டமாக இருக்கும். அது பரலோகத்தின் காரியங்கள். பரலோகத்தில் இருக்கிற அங்கே பாருங்க, அதனுடைய ஜீவராசிகள், ஜீவன்கள், 4 ஜீவன்கள் இருப்பாங்க, 24 மூப்பர்கள் இருக்கிறாங்க. நிறையா அந்த மாதிரி கூட்டம் கூட்டமான தேவதூதர்கள் வகை வகையாக பங்கு பங்காக பிரித்து ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த மகிமை
மகிமைக்கேற்ற விதமாக ஒவ்வொரு மகிமையாக அப்படி இருக்குது. அப்படியே பரலோகத்தின் காரியங்கள் நம்ம வேதத்தில் வாசிக்கும்போது அப்படியே கற்பனை பண்ணி நம்ம படிக்கணும். அப்போ வேதத்தில் வசனங்களை வாசிக்க அப்படியே கண்முன்னா நிறுத்தப்படணும். அப்போ அந்த பரலோகத்தில் பாருங்கள், தேவதூதர்கள் கூட்டம் கூட்டமாக அப்படியே வகையாக ஆண்டவர் வகைப்படுத்தி வச்சிருக்கிறார். என்னென்ன வகைகள்லாம் இருக்கிறது? கேருபீன்கள் இருக்கிறாங்க. கேருபீன்கள் பாருங்கள், ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் 24வது வசனத்தில் ஆண்டவர் கேருபீனை காவல் பண்ணுவதற்காக அந்த ஏதேன் தோட்டத்தில் நிறுத்தி வைத்திருக்கிறார். சேராபீன்கள் இருக்கிறது. ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தில் சேராபீன்கள் பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. மிகாவேல் தேவதூதர்கள் இருக்கிறாங்க. மிகாவேல் தூதர்கள் தானியேல் எழுதப்பட்டிருக்கிறது. காபிரியேல் தூதர்களை பற்றி தானியேல் எழுதப்பட்டிருக்கிறது. 8ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் 4 ஜீவன்கள் பற்றி நம்ம வாசிக்கிறோம். 4 ஜீவன்கள், அதனுடைய காரியங்கள், தாற்பயங்கள் எல்லாம் நம்ம வாசிக்கிறோம். பாருங்க, குதிரைகள் இருக்கிறது பரலோகத்தில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரதான தூதர்கள், பிரதான தேவதூதர்கள் என்ன செய்கிறாங்களாம் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாருங்க, நல்ல நிறைய இன்னும் புக் ஆஃப் ஏனோக்கு, அதாவது ஏனோக்குங்கிற ஒரு புத்தகம், ஏனோக்கு தீர்க்கதரிசி எழுதி வைத்த புத்தகம், அது நம்ம வேத புத்தகத்தில் இணைக்கப்படலை, தள்ளுபடி ஆகமம் போல் அது இருக்கிறது. அதில் வாசிக்க கிடைத்தது. எனக்கு ஒரு நாள் நான் வாசித்து பார்த்தேன். அதில் பாருங்கள், நிறைய தேவதூதர்கள் பற்றி அவருடைய ரகசியங்களை பற்றி அந்த அதில் எழுதப்பட்டிருக்கும். அந்த புத்தகத்தில், ஏனோக்கு புத்தகத்தில் பாருங்கள், அதில் மியூரியேல் எழுதப்பட்டிருக்கும். அப்புறம் ரஃபேல் அப்படிங்கிற தேவதூதர்களை பற்றி எழுதப்பட்டிருக்கும். மைக்கேல் அப்படிங்கிற தேவதூதர்களை பற்றி எழுதப்பட்டிருக்கும். அப்புறம் ரகுவேல் அப்படிங்கிற தேவதூதர்கள் பற்றி எழுதப்பட்டிருக்கும். அப்புறம் செரியேல் அப்படிங்கிற தேவதூதர்கள் பற்றி எழுதப்பட்டிருக்கும். இந்த மாதிரி வகையாக எழுதப்பட்டிருக்கிற தேவதூதர்களை நம்ம இந்த மாதிரி புத்தகங்களில் நம்ம வாசிக்க பார்க்கலாம். பாருங்கள், இந்த ரஃபேல் அப்படி குறிப்பாக நம்ம எல்லாருக்குமே தெரியும். ரஃபேல் அவங்க சுகமாக்குகிற அந்த ஒரு சம்மந்தப்படுத்தப்பட்ட ஒரு தேவதூதர்கள். காபிரியேல் அப்படி எடுத்துக்கிட்டால் அவங்க மெசேஜை பரிமாறுகிறவர்களாக இருப்பாங்க. மிகாவேல் தூதர்கள் யுத்தத்துக்குன்னு வைக்கப்பட்ட தூதர்கள். ஆமாம், அது மாதிரி துதிக்கிறதுக்காகவே தேவதூதர்களை கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு? உருவாக்கி வைத்திருக்கிறார். பாருங்க, ஒரு கூட்டத்து தூதர்கள் துதிக்கிறதுக்கு அவங்க மறந்து போய் அவங்க என்ன செஞ்சிருக்காங்க? தொழுது கொள்ளாமல், கர்த்தரை தொழுது கொள்ளாமல் அவங்க என்ன பண்ணுறாங்க? நான் சிங்காசனத்துக்கு மேலாக ஏறுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடவுளை விட, ஆண்டவர் பரலோகத்தில் இருக்க பிதாவை விட அவருக்கு மேலாக தன்னை உயர்த்தி தன்னை நிலைப்படுத்தி வைக்கணுங்கிற ஒரு எண்ணத்தை உடைய தூதர்களும் என்ன செய்தார்கள்? இருந்தார்கள். அப்படிப்பட்டவங்கள தான் அவங்க பெருமை நிமித்தமாக கர்த்தர் என்ன செய்கிறாரு? தள்ளி விடுகிறார். அப்படி தள்ளப்பட்ட தூதர்கள் என்ன செய்கிறாங்க? பாதாளத்தில் விழப்படுறாங்க, பூமியில் விழுகிறாங்க. அப்போ விழுகப்பட்ட அந்த தூதர்கள் தான் சத்துருவாய் மாறி போகிறார்கள். பாருங்க, அந்த இடத்தை நிரப்புவதற்காகத்தான் கர்த்தர் ஒரு பிளான் பண்றார், ஒரு காரியத்தை செய்யணுங்கிறாரு. பாருங்க, அந்த விழப்பட்டது அந்த காரியங்கள், அந்த விழுந்தவர்கள் சாதாரணமாக இருக்கல, அந்த பூமியை என்ன செஞ்சிட்டாங்க? இருளடைய பண்ணிட்டாங்க, அது அந்தகாரம் ஆக்கிட்டாங்க. பாருங்க, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொண்டோமானால் பாருங்க, நான் வாசிக்கிறேன். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அப்போது இந்த 1ஆம் வசனத்துக்கும் 2வது வசனத்துக்கு இடையில ஒரு பெரிய ஒரு காலங்கள் இருந்திருக்கிறது. அந்த காலத்தில் என்ன இருக்கு? பூமியை ஒழுங்கின்மையாக மாற்றிவிட்ட ஒரு கிரியைகள் இருந்திருக்கிறது. அந்த இருளை அகற்றி அந்த இடத்துல ஒளி உண்டாக்குறதுக்கு தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அந்த ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டு அது எல்லாவற்றையும் சீர்படுத்தி அந்த காரியங்கள் எல்லாம் செய்கிறாரு. ஒவ்வொன்றையும் படைத்து உருவாக்கி அந்த ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் அதை கொடுக்குறாரு. இந்த ஆதாமு ஏவாளும் அவங்க பரிசுத்தத்தில் கொண்டு அவங்க அந்த இடத்துல விழுந்து போன தேவதூதர்களுக்கு பதிலாக அவங்களை கொண்டு போய் வைக்கணும்னு கர்த்தருடைய எண்ணம். ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்க? அந்த வலு சர்ப்பத்தின் காரியங்களை அவங்க என்ன செய்கிறாங்க? அவங்களுடைய கீழ்ப்படிந்து தன்னுடைய மகிமை இழந்து போனது நிமித்தமாக ஆண்டவர் அந்த ஏதேனிலிருந்து துரத்தி விட்டு அங்கே ஒரு கேருபை என்ன செய்கிறாரு? கேருபின வாசலில் பாதுகாவலாக என்ன செய்கிறாரு? வைக்கிறார். பாருங்க, அப்படியாகத்தான் இந்த தூதர்கள் விழ தள்ளப்பட்டாங்க. ஏன்னா அவங்க கர்த்தரை துதிக்க மறந்தார்கள், கர்த்தரை தன் முன் வைக்க மறந்தது நிமித்தமாக தள்ளப்பட்டார்கள் என்று சொல்லி கூட நம்ம வாசிக்கிறோம். நம்ம வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். பாருங்க,
இந்த இந்த காரியம் எதுக்கு இப்போ அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த தேவதூதர்கள் துதிக்கிறதற்காக தொழுது கொள்வதற்காக அவர் கட்டளையிடப்பட்டது. ஆனால் அவர்கள் தங்கள் காரியத்தை மறந்து போனார்கள். அதுக்கு பிறகு பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறக்கும் பொழுது பரம சேனையின் திரள் அந்த தூதனுடைய தோன்றி உன்னதத்திலே இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் என்று சொல்லி தேவன் என்ன செய்றாங்க, துதிக்கிறார்கள் என்று சொல்லி கூட நம்ம வாசிக்கிறோம். ஆமேன். பாருங்க, துதிக்கிறார்கள். இந்த துதி, இந்த தொழுது கொள்ளுதலுடைய அம்சம் என்ன, இந்த தொழுது கொள்ளுதல் என்ன செய்ய, எப்படி நம்ம தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம்னா, அதுக்கு ஒரு பாருங்க, அதற்கு ஒரு காரியம் இருக்கிறது. வெளிப்படுத்தல் நம்ம எடுத்துக்கொள்வோமா? வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 11, 12 வசனங்களை நாம் வாசித்து நம்ம பார்ப்போமானால் அதில் எழுதப்பட்டிருக்கும். வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 11வது வசனம் 12வது வசனங்களை நாம் வாசிப்போம். பாருங்க, தூதர்கள் யாவரும் சிங்காசனத்தையும் மூப்பர்களையும் 4 ஜீவன்களையும் சூழ நின்று சிங்காசனத்திற்கு முன்பாக முகங்குப்புற விழுந்து தேவனை தொழுது கொண்டு, ஆமேன், எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும் சதா காலங்களிலும் உண்டாவதாக, ஆமேன் என்றார்கள். பாருங்க, இந்த தொழுது கொள்ளுதல், முகங்குப்புற விழுந்து தேவனை தொழுது கொண்டார்கள். தொழுது கொள்ளுது என்பது முகங்குப்புற ஆண்டருடைய சமூகத்தில் விழுந்து விட வேண்டும். நாமும் தான் இப்போ நாமும் தொழுது கொள்கிறோமா? நம்ம பப்ளிக்கில் இல்லை, நம்ம அறையில் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வது என்பது நம்ம அறையில் சாஷ்டாங்கமாக விழுந்து முகங்குப்புற விழுந்து கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். இந்த தேவதூதர்கள் தான் செய்கிறாங்க. முகங்குப்புற விழுந்து தேவனை தொழுது கொண்டார்கள். எப்படி தொழுது கொண்டார்களாம்? எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமை. துதி, அந்த தொழுது கொள்ளுதல என்னென்ன அம்சங்கள் இருக்கணும்னு எழுதப்பட்டிருக்கிறது. துதி இருக்கணுமா? தொழுது கொள்ளுதல்ல துதி இருக்க வேண்டும், துதி இருக்கணும். மகிமை, கர்த்தருக்கு மகிமை செலுத்தணும். இந்த விழுந்து போன தூதர்கள் கர்த்தருக்கு மகிமை செலுத்தாதனால தான் அவங்க விழுந்து போனார்கள். பாருங்க, துதி, மகிமை. 2வது காரியம் என்ன இருக்கணுமா? மகிமை இருக்கணும். 3வது காரியம் ஞானம் இருக்கணும். ஞானம் அந்த ஞானம்ங்கிறது நம்ம நீதிமொழிகள் எடுத்து பார்த்தோன்னா, ஞானம் என்பது கர்த்தரை குறித்து தான் எழுதப்பட்டிருக்கும். ஞானம் தன் வீட்டை கட்டி சித்திரம் தீர்ந்து அழகு பார்த்துன்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கும். அதெல்லாம் நல்லா வாசித்து பார்த்தால் நமக்கு அர்த்தம் புரியும். அந்த ஞானம் என்பவரை தான் மேன்மைப்படுத்தணும். அந்த ஞானத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம் செலுத்தணும். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு கர்த்தர் செய்த நன்மைகளை சொல்லி 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 அவரை அந்த ஸ்தோத்திரம் செலுத்துவது. அதுதான், எனக்கு நல்ல சுகத்தை கொடுத்தீரே, எனக்கு நல்ல பலத்தை கொடுத்தீரே, எனக்கு கிருபை தந்தீங்களே ஏசப்பா, என்னை பாதுகாத்தீரே அப்படின்னு சொல்லி கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து அவரை ஸ்தோத்தரிப்பது. அப்புறம் கணம், கர்த்தருக்கு கணத்தை கொடுக்கணும். நம்ம அந்த கணத்திற்கு பாத்திரர் அவர் தான். அந்த கர்த்தருக்கு ஒரு கணத்தை கொடுக்கிறவர்களாக இருக்கணும். வல்லமை, அவருக்கு தான் அந்த வல்லமை உண்டு என்று சொல்லி வல்லமையை, ஆமேன், கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். அப்போ கர்த்தர் தான் அந்த சத்துவம், அந்த வல்லமை அவர் தான், அவருக்கு மிஞ்சி ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிற அந்த வல்லமை, அந்த பலன், அந்த பலத்தை குறித்து கர்த்தருடைய பலன், அவர் உண்மையிலே பலன் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவன். உண்மையிலே பலன் கொள்ளும், கர்த்தரிலே பலன் கொள்ளணும். அப்போ அவர் தான் பலன். அந்த காரியம், அதை பலனை நம்ம சொல்லணும். சதா காலங்களிலும் உண்டாவதாக. பாருங்க, அந்த தேவதூதர்கள் அதை தான் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் துதி, மகிமை, ஞானம், ஸ்தோத்திரம், கணம், வல்லமை, பலன், இந்த 7 அம்சங்களும் நிறைந்த ஒரு பரிபூரணமான ஒரு வளர்ச்சி தான் அந்த தொழுது கொள்ளுதல். நம்ம ஈஸியாக சொல்லிடுறோம், தொழுது கொள்வது அப்படிங்கிறது ஈஸியாக, கர்த்தரை தொழுது கொள்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக நினச்சிடலாம். ஆனால் இங்கே எழுதப்பட்டிருக்கிற தொழுது கொள் என்பது வித்தியாசமானது. தொழுது கொள் என்பது சாதாரண காரியம் இல்லை. அதில் எல்லா அம்சமும் நிறைந்திருக்கணும். இந்த 7 காரியங்களும் அதில் உள்ள கண்டென்ட், அந்த தொழுது கொள்ள இருக்கிற கண்டென்ட் இந்த 7 காரியங்கள். இது இருந்தால் தான் அது முழுமை பெறும்.
ஒரு குழந்தை பிறக்குதுன்னு வைங்களேன், அந்த குழந்தை பாதியிலேயே அரையும் குறையுமா பிறந்துச்சுன்னா அது முழுமை பெறுமா? அது ஒரு குறைபாடு உள்ள ஒரு குழந்தையாக தான் இருக்கும். அந்த முழுமையாக எல்லா பூரண வளர்ச்சியும் வளர்ந்து தலையில் உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் மட்டுமாக பூரண வளர்ச்சியுடைய ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அதை பார்க்க நல்லா சந்தோஷமாக நம்ம என்ன செய்வோம், இருப்போம். ஆனால் அதே சமயத்துக்கு ஏதோ ஒரு குறைபாடோடு பிறந்துருச்சுன்னா அந்த குழந்தையை பார்க்கும் பொழுது ஒரு துக்கம் இருக்கும். அது போல தான் பாருங்கள், அந்த தொழுது கொள்ளுதல் ஒரு முழு குழந்தை வெளியே வருவது போல தான். அந்த தொழுது கொள்ளுதலில் எல்லாமே இருக்கணும். துதி, மகிமை, ஞானம், ஸ்தோத்திரம், கணம், வல்லமை, பலன், இது எல்லாம் நிறைஞ்சு இருந்தால் தான் அந்த தொழுது கொள்ளுதல் முழுமை பெறும் என்று சொல்லி வேதத்தில், பரிசுத்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. தேவதூதர்கள் அதைத்தான் செய்கிறாங்க, அதைத்தான் கர்த்தர் சொல்லுகிறார். அந்த தேவதூதர்கள் தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். பாருங்க, சங்கீதம் 115 அதிகாரம் 17 வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 115:17 மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிற அனைவரும் கர்த்தரை துதியார்கள். கர்த்தர் என்ன செய்ய மாட்டாங்க, துதிக்க மாட்டாங்க. மரித்தவங்க துதிக்க மாட்டாங்க. மௌனத்தில் இறங்குகிறவங்க கர்த்தரை என்ன செய்ய மாட்டாங்க, துதிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அப்போது நம்ம துதி செலுத்துறது, ஸ்தோத்திரம் செலுத்துறது, கணம் செலுத்துகிற மகிமை எல்லாமே உயிரோடு இருக்கிற நமக்கு அது அருளப்பட்டிருக்கிறது. உயிரோடு இருக்கிறவங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. அதை நம்ம உயிருள்ள ஒரு தொழுது கொள்ளுதலாக என்ன செய்யணும், நம்ம செய்ய வேண்டும் என்று சொல்லி வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். பாருங்கள், சங்கீதம் 148 அதிகாரத்தில் 1-2 வசனங்களை நான் வாசிக்கிறேன், உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 148:1-2 அல்லேலூயா, வானங்களில் உள்ளவைகளை கர்த்தரை துதியுங்கள், உன்னதங்களில் அவரை துதியுங்கள், அவருடைய தூதர்களே நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள், அவருடைய சேனைகளே நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள். அப்போ துதிக்க சொல்லி தூதர்களுக்கும் கட்டளையிடப்படுகிறது. பாருங்க, அவங்க துதிக்கணும் அப்படிங்கிற, துதிக்கிறதுக்காகவே ஒரு கூட்ட தூதர்களை கர்த்தர் பரலோகத்தில் என்ன செஞ்சிருக்கிறாரு, ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த துதி, அப்போ இந்த துதியை செலுத்த தவறக்கூடாது. இப்போ நாம இந்த உலகத்தில் நம்ம உருவாக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா நாம் துதிக்கிறவர்களாக இங்கேயே பழக்கப்படுத்தி கொண்டால் மட்டும்தான் பரலோகத்தில் போய் என்ன செய்ய போகிறோம், நம்ம துதிக்க போகிறோம். பரலோகத்தில் ஃபுல்லாக துதி தான். இங்கேயே வாயை திறக்கலை அப்படின்னா அங்கே போய் எப்படி நம்ம வாயை திறப்போம்? மரித்தவர்களா மௌனத்தில் இறங்குறவர்களா இங்கேயே என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. நமக்குள்ள அந்த துதியில் ஒரு ஜீவன் இருக்கணும், துதியில் ஒரு பலன் இருக்கணும். பாருங்கள், கர்த்தரை துதிக்கிற துதி ஆமாம் நம்மளுடைய நாவில் இருக்கணும். பாருங்கள், இப்போது இந்த தொழுது கொள்ளுதலில் துதியும் ஒரு அம்சம். மகிமை, கர்த்தருடைய மகிமையை பற்றி எசேக்கியேல் எழுதப்பட்டிருக்கும். எசேக்கியேல் தீர்க்கதரிசி எழுதியிருப்பார், மகிமையை குறித்து எழுதியிருப்பார். அதை வாசிக்கும் போது 4ஆம் அதிகாரம் வாசித்து பார்த்தோன்னா அந்த மகிமை, அந்த 4 ஜீவன்கள் வருவது, அதுக்குள்ளே ஒரு அக்கினி இருக்கிறது, அதை சுற்றி எத்தனை செட்டைகள் இருக்குது, கேருபின் வருது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் மொத்த காரியங்களையும் வாசிப்போம். அது மகிமை, கர்த்தருடைய மகிமை, அந்த ஊழாய் ஆற்றங்கடையில் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருப்பார். அதெல்லாம் எசேக்கியேல்ல வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். பாருங்கள், அதில் கர்த்தருடைய மகிமை நம்ம ஈஸியாக மகிமைன்னு சொல்லிடுறோம். அந்த மகிமைங்கிறதுக்கு அர்த்தமே, அந்த பிரம்மாண்டமே வேற என்று சொல்லி வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். பாருங்க, ஞானம் பார்த்தாச்சு, ஸ்தோத்திரம் பார்த்தாச்சு. துதி, மகிமை, ஞானம், ஸ்தோத்திரம், கணம். கர்த்தருக்கு கணம் செலுத்தணும். இப்போ உள்ள துதிகளெல்லாம் தொழுது கொள்ளுதெல்லாம் எப்படி, யாருக்கு, தன்னைத்தானே கனப்படுத்திக்கிறாங்க. நான் அப்படி போனேன், நான் அப்படி அங்கே அப்படி நடந்துச்சு, இங்கே அப்படி நடந்துச்சு, அதை சாட்சிகளை எழுப்பி அப்படி செஞ்சு கணத்தை கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய கணம் கொடுக்கப்படுகிறது இல்லை அந்த தொழுது கொள்ளுதல்ல. அந்த கணம் தன்னைத்தானே கனப்படுத்தி கொள்ளுகிற ஒரு தன்மையை நம்ம காண்கிறோம். அப்படி அல்ல, கர்த்தருக்கு அந்த கணத்தை கொடுக்க வேண்டும். கர்த்தருக்கு கொடுக்கிற கணத்தை கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய ஒரு காரியம். வல்லமை எடுத்துக்கணும். எபேசியரில் எழுதப்பட்டிருக்கும், எல்லாவற்றிற்கும் மேலானவர் அவர் தான். அந்த வல்லமை நம்ம தெரிஞ்சிட்டோம்னா சாதாரண அந்த காரியங்கள், ஒரு சத்துருவுக்கு நம்ம பயப்படவே மாட்டோம். பாருங்கள், எபேசியரில் வல்லமை, அதுதான் வல்லமைத்துவம். பாருங்கள், வாசிக்கிறேன், எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பரிசத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவர் எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தருளினார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அதுதான் வல்லமை.
அந்த வல்லமையை நம்ம தெரிந்து கொள்ளணும். வல்லமைனா சாதாரண காரியம் இல்லை. அதான் எல்லாவற்றிற்கும் அவருக்கு மிஞ்சி ஒன்றுமே கிடையாது. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய, அப்போ எல்லாமே அவர் தான். ஆளினால் அவர் தான், இயேசு கிறிஸ்து தான். அதை தெரிஞ்சுக்கிறணும். அதான் வல்லமை. அதுக்கடுத்து பெலன் என்று சொல்லி பார்த்தோன்னா அவருடைய பெலன், அவரில் நம்ம பெலன் கொள்ளுகிற அந்த பெலனை நம்ம பெற்றுக்கொள்ள வேணும். கர்த்தரில் நம்ம பலப்படணும். அந்த பெலன் நம்மள இறங்கணும். நம்முடைய சரீர பிரகாரமாக நம்ம உணவு சாப்பிட்டு அல்லது நல்ல ஹெல்த் ட்ரிங்க்ஸ் குடிச்சு நல்ல ப்ரோட்டீன் பவுடர் குடிச்சு அந்த பெலன் கிடையாது. இது கர்த்தருடைய பெலன் நமக்குள்ளே இறங்கணும். அந்த பெலன் இருக்கும் பொழுது அந்த பெலனை நம்ம துதிக்க முடியும். அல்லேலூயா. அந்த பெலனை நம்ம பிரயோகப்படுத்த முடியும். அந்த பெலனை நம்ம சொல்ல முடியும். அந்த பெலனை தான் நம்ம கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அந்த தொழுது கொள்ளுதல்ல இந்த 7 விதமான காரியங்களும் அந்த தொழுது கொள்ளுதல்ல ஒரு முக்கிய அம்சமாக காணப்படுகிறது. பாருங்க, நாம் என்ன செய்கிறது, நம்ம கர்த்தர் ஓகே தேவதூதர்களை தொழுது கொள்ள வேண்டும். அந்த முதற்பேரானவர் வரும் பொழுது தேவதூதர்கள் தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். அதே தேவதூதர்கள் எப்படி தொழுது கொள்வார்கள் என்று சொல்லி நம்ம வெளிப்படுத்தல் 7, 11, 12 வசனங்களில் நம்ம பார்த்தோம். ஓகே, கர்த்தர் நம்மை குறித்து என்ன வைத்திருக்கிறார், நாம் என்ன செய்யணும், தேவதூதர்கள் தொழுது கொள்வதற்கு நமக்கு ஒரு முன் அடையாளமாக வைத்திருக்கிறார். அப்போ தேவதூதர்களை சற்றும் அவர்களை காட்ட நம்மளை என்ன செஞ்சிருக்கிறார் ஆண்டவர், நம்ம மனுஷனை நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம், தேவதூதர் காட்டிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். அப்போ நாம் அதை காட்டிலும் கொஞ்சம் சின்னவங்க கர்த்தருடைய பார்வையில் அடுத்த கேட்டகரியில் நம்ம இருக்கிறோம். அவரை போலவே நம்மளை உருவாக்கி இருக்கிறார். தன்னுடைய சாயலாக கர்த்தர் நம்மை உருவாக்கி இருக்கிறார். அப்போ நம்மை குறித்து கர்த்தருடைய நோக்கம் என்ன, நம்மை குறித்து நாம் என்ன செய்ய வேண்டும், நம்ம எப்படி தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்க்கணும் அப்படின்னா சங்கீதம் 116 அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 116 13வது வசனத்தில் நம்ம வாசிப்போம். இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அப்போது நம்ம அந்த ரட்சிக்கப்பட்ட காரியத்தை ரட்சிப்பின் ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொண்டு கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம ரட்சிப்பின் ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்ளணும், ரட்சிக்கப்படணும். இயேசு கிறிஸ்து மெய்யான தேவன் என்பதை நம்ம அறிந்திருக்கிறோம். அதை விசுவாசித்து அதை நம்ம அறிக்கை பண்ணணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை இந்த உலகத்தின் மக்களுக்கு கொடுத்தார். அந்த இரட்சகரை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த இரட்சகரை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு கிறிஸ்தவளாக நம்மை அவரை தரித்து கொள்ள வேண்டும். அந்த ரட்சிப்பின் அனுபவம், அந்த ரட்சிப்பின் நிச்சயம் அது நமக்கு வேண்டும். அதுதான் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள வேண்டும். அதுதான் ஆண்டவர் நம்ம நிமித்தம் கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். பாருங்க, 2வது காரியம் எடுத்துக்கொள்வோமானால், 2வதாக 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை நாம் வாசிப்போம். அன்றியும் பாளையத்திற்குரிய இச்சைகளுக்கு நீ விலகியோடி சுத்த இருதயத்தோட கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. எப்படி தொழுது கொள்ள வேண்டும்? பாளையத்திற்குரிய இச்சைகளுக்கு விலகியோடி, அந்த அசுத்தமான காரியங்களுக்கு, அந்த பாளையத்தின் சம்பந்தமான காரியங்களுக்கு விலகி ஓட வேண்டும். எப்படியாக யோசேப்பு அப்படியே அந்த பாவத்திலிருந்து விலகி ஓடினானோ அதே போல் நம்ம ஓடக்கூடியவர்களாக இருக்கணும். வரட்டு நம்ம பார்த்துக்கிறலாம் அப்படின்னு சொல்லி அதில் வந்த பின்னாடி நம்ம என்ன செய்யக்கூடாது, அதை சமாளிச்சிடலாம், எப்படி இது பண்ணிடலான்ட்டு அந்த பிரச்சனைகளை மேற்கொண்டலாம் நினச்சி இருக்கக்கூடாது. அந்த இடத்தை விட்டு ஓடணுமா. பாளையத்திற்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி சுத்த இருதயத்தோட கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். சுத்த இருதயத்தோட கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களுடனே, அப்படிப்பட்டவர்களுடனே என்ன செய்யணுமா, நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு.
அவங்களோட இருக்கணும். அந்த சுத்த இருதயத்தோடு இருக்கிற கர்த்தரை தொழுது கொள்கிற கூட்டத்தோடு தான் நம்ம என்ன செய்யணுமா, அவங்கள நாடி போகணும் அப்படின்னு சொல்லி தான் எழுதப்பட்டு இருக்கிறது. சுத்த இருதயத்தோட கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களுடனே. அப்போது அந்த அப்படி ஒரு கூட்டத்தார் என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. சுத்த இருதயத்தோட கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நம்ம நாடி ஓடணும். அப்போது முதலாவதாக பார்த்தோம், இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். ரெண்டாவதாக சுத்த இருதயத்தோடு கர்த்தரை என்ன செய்யணுமா, தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. மூன்றாவது காரியம், சங்கீதம் 116 அதிகாரம் 17வது வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 116 17வது வசனம், நான் உமக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். நான் உமக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி அவர் தொழுது கொள்ள வேண்டுமா. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அந்த ஸ்தோத்திர பலிகளை கர்த்தருக்கு என்ன செய்யணுமா, செலுத்த வேண்டும். ஸ்தோத்திர பலிகளை செலுத்த வேண்டும் என்று சொல்லி வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். பாருங்க, சங்கீதம் 50வது அதிகாரம் 23வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான், தன் வழியை செவைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய இரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. பாருங்க, அந்த ஸ்தோத்திர பலி செலுத்துகிற ஒரு தன்மை நமக்கு வேணும். அந்த மகிமை, கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிற ஒரு தன்மை நமக்கு வேணும். ஸ்தோத்திர பலியிடுகிறது அந்த கர்த்தரை தொழுது கொள்ளுவது. ஸ்தோத்திர பலி, அந்த கர்த்தரை தொழுது கொள்வதில் ஒரு அம்சம் நம்ம பார்த்தோம், அந்த ஸ்தோத்திர பலி. அந்த ஸ்தோத்திர பலியை கர்த்தர் நம்மளை விரும்புகிறார். நம்ம ஸ்தோத்திர பலி செலுத்தணும். ஏற்கனவே சொன்னது போல் கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை சொல்லி சொல்லி துதிக்கணும். அந்த இருதயம் நமக்கு வேணும். அந்த நன்றியுள்ள இருதயம் நமக்கு வேணும். அந்த இருதயம் இல்லைன்னா ரோமர் 1:21 அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளாலே வீணரானார்கள், உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருள் அடைந்தது. அப்போ கர்த்தரை நம்ம ஸ்தோத்திரம் செலுத்தலை அப்படின்னா அந்த சிந்தனை எப்படி ஆயிருமா, இருள் அடைஞ்சிரும். உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையா இரு என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். அப்போ அந்த ஸ்தோத்திர பலியை செலுத்தக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். அதைத்தான் அந்த கர்த்தர் தொழுது கொள்வதற்கு ஒரு முக்கிய ஒரு அம்சமாக இருக்கிறது. ஸ்தோத்திர பலி எடுக்கணும், பலி செலுத்தணும். தினம் நம்ம படுக்கைக்கு செல்லும் பொழுது அந்த நாள் முழுவதும் கர்த்தர் நம்மை பாதுகாத்து இந்த காரியங்களெல்லாம் நினச்சி அவரை நம்ம ஸ்தோத்தரிக்கும் பொழுதே அது நமக்கு என்ன செய்யுமா, ஒரு வெளிச்சத்தை கொடுக்கும். அல்லேலூயா. ஸ்தோத்தரிக்காமல் இருந்தேன்னா இருள் அடைஞ்சிரும்ல. அப்போ ஸ்தோத்தரித்தால் அது என்ன செஞ்சிடும், வெளிச்சத்தை கொடுக்கும். அல்லேலூயா. நம்முடைய இருதயத்தில் கர்த்தரை நம்முடைய சிந்தனையில் கர்த்தரை நினைத்து ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். அந்த உணர்வுள்ள இருதயத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கணும். அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். ஸ்தோத்திர பலி செலுத்த வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். முதலாவதாக இரட்சிப்பின் பாத்திரத்தை நம்ம கையில் எடுத்துக்கொண்டு கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். ரெண்டாவதாக சுத்த இருதயத்தோடு கர்த்தரை என்ன செய்யணுமா, தொழுது கொள்ள வேண்டும். மூன்றாவதாக அந்த ஸ்தோத்திர பலி செலுத்தி கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி நம்ம செய்ய வேண்டிய காரியங்களை கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. நம்முடைய உணர்வுகள், நம்முடைய சிந்தனைகளில் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கணும். ஒருவேளை நமக்கு இந்த இப்படிப்பட்டதான தீமையான இந்த உலகத்தில் உள்ளே போயிட்டு வெளியில் வர்றதுக்குள்ளே நமக்கு சரீரம் என்ன செஞ்சிடும், ஆவி ஆத்மா சரீரத்தில் ஒரு கரை வந்துடும். அது எல்லாவற்றும் மாறணுமா, ஆண்டுடைய சமூகத்தில் அமர்ந்து அவரை ஸ்தோத்தரிக்க அந்த இருள் விலக ஆரம்பித்திரும். நம்ம ஒரு சுத்திகரிப்பு உண்டாக ஆரம்பிச்சிடும். கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு சுத்திகரிக்கப்பட்டவர்களாக நம்ம மாறி விடுவோம். அல்லேலூயா. பாருங்க, இந்த காரியங்களை நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நம்ம செய்து கொண்டே இருக்க வேண்டும். இப்படி செய்து கொண்டே இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை அவர் உயர்த்தக்கூடியவராக இருக்கிறார். அவருடைய சமூகத்தில் அவரை துதிக்க அவருடைய கிருபை பெருகும்.
துதிகளின் மத்தியில் வாசமாக இருக்கிறவர் நாம துதிக்க, நம்ம ஸ்தோத்தரிக்க, அவருக்கு மகிமையை செலுத்த, நாம் கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றி சொல்ல 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 அவருடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையில் பெருக ஆரம்பித்து விடும். இந்த நாளில் கூட அநேக தொழுது கொள்ளுதல் நம்ம பார்க்குறோம். அது நிமித்தம் நம்முடைய சரீரத்தை கரைப்படுத்திடக்கூடாது. சில சிரிப்பு ஆராதனைன்னு வச்சுருக்குறாங்க. சிரிப்பு ஆராதனை, சிரிப்பு ஆஹா ஆகான்னு சிரித்தா அது ஒரு சந்தோஷம் கிடைக்கிது, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கிறது, அது ஒரு ஆராதனை என்று சொல்லி அதில் பயன்படுத்தி அதில் பின்பற்றி போகிறவங்க இருக்கிறாங்க. நவீன ஆராதனைகள் நிறைய வந்துருச்சு. நிறைய யூடியூபெல்லாம் எடுத்து பார்த்தோன்னா நம்மளை சந்தோஷப்படுத்த, நமக்கு மகிழ்ச்சியை உண்டாக்க அநேக ஆராதனை முறைமைகள் வந்துவிட்டது. ஆனால் அதையல்ல, ஒரு சுத்த இருதயத்தோடு தொழுது கொள்வ ஆராதனையை தான் கர்த்தர் விரும்புகிறார். ஒரு சுத்த இருதயத்தோடு தொழுது கொள்வதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். அதற்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்மளுடைய ஆராதனைகளில், நம்மளுடைய தொழுது கொள்ளுதலில் எப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கணும்? கர்த்தரை மாத்திரம் உயர்த்துகிற ஒரு துதி. ஒரு ஜெப பாடலை பாடிட்டு நான் ஆராதனை செலுத்திட்டேன்னு சொல்லி எந்திரிச்சு போயிடக்கூடாது. கர்த்தரை துதிக்கிற, ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற ஒரு பாடலை பாடி அவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஆராதிக்கும் பொழுது அவருடைய பிரசன்னத்தை, தேவ பிரசன்னத்தை நம்ம அளவில்லாமல் உணர முடியும். ஆமேன். பாருங்கள், நம்ம ஒரு பாட்டு மட்டுமே பாடிட்டு போயிடக்கூடாது. ஆண்டவரை உயர்த்தி துதித்து, அவர் இந்த வெளிப்படுத்தல் 7:11-12 அந்த தேவதூதர்கள் சொன்னது போல் அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் என்ன செய்யணும்? அதில் அனுசரித்து நம்ம செய்யும் பொழுது கர்த்தர் நம்மை என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். ரோமர் 12:1 அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். அப்போது நாம் நம்முடைய சரீரத்தை என்ன செய்யணுமா? ஒப்பு கொடுக்கணும். அந்த ஒப்பு கொடுக்கறது தான் அது புத்தியுள்ள ஆராதனை என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ ஆண்டவரிடத்தில் நம்ம முழுமையாக ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய சமூகத்தில் பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாகவும் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. அதான் புத்தியுள்ள ஆராதனை. நம்ம செய்ய வேண்டிய ஆராதனை முறைமைகளையும் நம்ம பார்த்துருக்கோம். நம்ம தேவதூதர்கள் எபிரேயர் 1 நம்ம வாசித்தபடியாக தேவதூதர்களை தொழுது கொள்ள சொல்லுகிற கர்த்தர் இன்று நம்மிடத்திலே அதை விருப்பப்படுகிறார். நம்மை அந்த இடத்துல கொண்டு போய் அமர்த்த வேண்டும் என்று நினைக்கிறார். பரலோகத்தில் ஒரு சப்ஸ்டியூட் தேவைப்படுகிறது. நம்மை இங்கே துதிக்க வைத்து, தொழுது கொள்ள வைத்து நம்மை அங்கே கொண்டு போய் ஃபிக்ஸ் பண்ண போகிறார் கர்த்தர். அப்போ அந்த ஃபிக்ஸுக்கு அந்த ஒரு பிரதியீடாக அங்கே போய் நம்ம இருக்கணும்னா நம்மளுடைய ஆராதனை புத்தியுள்ளதாக இருக்க வேண்டும். நம்முடைய தொழுது கொள்ள புத்தியோடு நம்ம தொழுது கொள்ள வேண்டும். அவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபம் பண்ணுவோமா? ஆமேன். அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே அப்பா, உம்மை தொழுது கொள்வதை குறித்து நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. என் தேவனாகி கர்த்தர் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட கிருபையை கொடுப்பீராக. தொழுது கொள்ளக்கூடிய அப்பா அந்த கிருபையை, அந்த இரக்கத்தை நீர் எங்களுக்கு தருவீராக. நாங்கள் ஆண்டவரே அப்பா நல்ல துதி செலுத்துகிறவர்களாக, கனத்தை செலுத்த, மகிமையை செலுத்த, ஞானத்தை, வல்லமையை, பலனை ஆண்டவரை நாங்கள் செலுத்தக்கூடியவர்களாக தொழுது கொள்ள முகங்குப்புற விழுந்து உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரை தொழுது கொள்ளுகிற அந்த கிருபையை நீர் எங்களுக்கு தருவீராக. உம்முடைய கரத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. ஆண்டவர் நம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஒரு புத்தியுள்ள ஒரு ஆராதனை, புத்தியுள்ள தொழுது கொள்ளுதலை நாங்கள் செய்யத்தக்கதாக நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் பக்குவப்படுத்தும்படியாக உங்கள் கரத்திலே ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் நாங்கள் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.